தமிழகத்தின் தலைநகரான சென்னை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் மற்றொரு வரலாற்று சாதனையை படைக்க தயாராகி வருகிறது. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு முனையத்தில் இருந்து மகேந்திரா சிட்டி அருகில் செட்டிப்புண்ணியம் வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 18.4 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்தியாவின் மிக நீளமான இரட்டை அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு தற்போது கொள்கை ரீதியிலான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இந்த பிரம்மாண்ட மேம்பாலம் 2 அடுக்குகளை கொண்டதாக அமையும். இதன் கீழடுக்கில் 6 வழித்தடங்களை கொண்ட உயர்மட்ட நெடுஞ்சாலையும் அதன் மேலடுக்கில் சென்னை மெட்ரோ ரயில் பாதையும் அமைக்கப்பட உள்ளது. ஒரே தூண்களில் இந்த 2 அடுக்குகளும் தாங்கப்படும் வகையில் இதன் வடிவமைப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது நாக்பூரில் உள்ள 5.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இரட்டை அடுக்கு மேம்பாலமே இந்தியாவின் நீளமானதாக கருதப்படுகிறது. ஆனால் சென்னையின் இந்த 18.4 கிலோமீட்டர் நீள திட்டம் முடிவடையும் போது இது இந்தியாவிலேயே மட்டுமின்றி உலகிலேயே மிக நீளமான இரட்டை அடுக்கு மேம்பாலங்களில் ஒன்றாக திகழும். சென்னையின் நுழைவு வாயிலில் ஜிஎஸ்டி சாலையில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு இத்திட்டம் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். குறிப்பாக கிளாம்பாக்கத்தில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லும் வாகனங்கள் நிலப்பரப்பில் உள்ள சாலையை பயன்படுத்தாமல் இந்த உயர்மட்ட சாலை வழியாக விரிவாக செல்ல முடியும். மெட்ரோ ரயில் சேவை இதனுடன் இணைக்கப்படுவதால் தென்சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இடையே பொது போக்குவரத்து வசதி பன்மடங்கு மேம்படும். இத்திட்டத்திற்காக சுமார் 3400 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை திருத்தி அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. தமிழக அரசு இந்த மெட்ரோ விரிவாக்கத்திற்கான கூடுதல் செலவினங்களை பகிர்ந்து கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையிலான மெட்ரோ விரிவாக்க பணிகள் ஆலோசனையில் உள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக இரட்டை அடுக்கு பாலம் அமையும். இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வரும்போது சென்னையில் உள்கட்டமைப்பு உலக தரத்திற்கு உயர்வதுடன் லட்சக்கணக்கான பயணிகளின் பயண நேரம் பாதியாக குறையும் என்பதில் ஐயமில்லை.